நிறைய பேருக்கு சக்சஸ்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சக்சஸ் வந்து கெட்ட வார்த்தை இல்லை, அது பைபிள்ல இருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. அவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் எப்ப கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அதனுடைய விளைவாக ஒரு மனிதன் செழிப்பையும் வெற்றியையும் பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பரிசுத்தம் ஓகே, ஆனா பணக்காரராவது எப்படி அப்படிங்கறதான் நம்ம மனசு எப்பவுமே குழப்பமா இருக்கு. மதம் அல்லாவிட்டால் சபை, ஃபேமிலி, மீடியா, பிசினஸ், அரசியல், எஜுகேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட், இந்த 7 சேர்ந்துதான் ஒரு தேசத்தின் கலாச்சாரத்தையே அது தீர்மானிக்கிறது. இந்த 7 மலைகள்லயும் பிள்ளைங்களாம் எங்க இருக்கிறாங்க? அதிகமா சர்ச்சுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேதாகமத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல கடவுள் உட்கார வைக்கிறார். அப்ப இந்த மாதிரி கனவுகள் இன்றைக்கு வளர்ந்து வருகிற தொழில் செய்யற பிள்ளைங்களுக்குள்ள, இளைய தலைமுறைகளுக்குள்ள என்ன பண்ணப்படணும்? விதைக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் எப்படி சிலரை ஊழியத்திற்காக அழைக்கிறாரோ அதுபோல கர்த்தர் சிலரை அரசியலுக்காக அழைக்கிறார், கல்வி நிலையங்களுக்கு அழைக்கிறார், தொழில் உலகத்துக்கு ராஜாக்களாக அவர் அழைக்கிறார். நீங்க தொழில் உலகங்களுக்குள் சென்று நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறது மூலம், பொருளாதார அபிவிருத்தியை நீங்கள் அடைவதன் மூலம் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். எப்படி திருக்கிற தரிசனம் சொல்வதற்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறதோ அது போல இன்னொரு ஊழியம், இன்னொரு கிருபை இருக்குது, பகிர்ந்து கொடுக்கிறவன். அப்படின்னா இட்ஸ் a giving grace. ஏன்னா போதிப்பதற்கு ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார். அது போல சம்பாதிக்கிறதுக்கும், சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்கிறதுக்கும் ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொழில் உலகத்தில் இருக்கிற நீங்களும் தேவ நோக்கத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, தேவராஜ்யத்துல தான் இருக்கிறீங்க. இந்த தொழில் வேலை என்பது சிலருக்கு பிழை, ஆனால் தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு இது அழைப்பு. இந்த தொழில நான் எப்படி செய்வேன், இதுல நான் வெற்றி பெறுவேனா, இது எனக்கு கரெக்டா வருமா, இதுல நான் முன்னேறுவானான்னு யோசிக்காதீங்க. அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால் அதற்கென்று ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதற்கென்று ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஊழியம் செய்வதற்கு மட்டும் அபிஷேகம், கிருபைகள் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதை மாத்திடுங்க. தேவன் எதற்கும் அபிஷேகத்தை தராரு? தொழில் செய்ய, பணம் சம்பாதிக்க. தொழில் உலகத்திற்கென்று தேவனால் அழைக்கப்பட்ட ராஜாக்கள், ராணிகள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். இதுக்குன்னு தேவன் உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்காக ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மளை காப்பார், பணம் சம்பாதிக்கும் போது காப்பார். அதுதான் உங்களுக்கு ஊழியம்னா, அதற்காக கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார்னா அங்கு தேவனுடைய கரம் உங்களை காக்கும். ஈவன் லாக்டவுன் இந்த உலகம் அறிவிச்சு அப்படியே தத்தி போயிட்டு இருக்கிற நேரத்துல கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பன் டோர்ஸ் இருக்குங்க. ஏன்னா you are anointed. இதுக்காக என்ன அனாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு? இந்த உலகத்தின் ஆஸ்திகள், இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேவ நோக்கத்துக்கென்று சுதந்திரித்து கொண்டு தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். எங்கேயோ இருக்கிற பிசினஸ், எங்கேயோ இருக்கிற சில லாபங்கள் அதெல்லாம் தாண்டி உன்னுடையதாக மாறும். காரியங்கள் நம்ம கிட்ட வரும், அது வரும், இது வரும்லாம் நம்ம வந்து நம்புறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, லாபம், சம்பாத்தியம், பணம் உங்ககிட்ட வரும். என் பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா, என் பிள்ளைங்க மட்டும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்கன்னா, நான் எங்கேயோ இருக்கிற அதிகாரத்தை, எங்கேயோ இருக்கிற பணத்தை, எங்கேயோ இருக்கிற வியாபாரத்தை என் பிள்ளைகள் பக்கம் நான் திருப்புகிற ஒரு காலமா இது இருக்கிறது. இப்போ பணக்காரங்க லிஸ்ட்ல, செல்வந்தர் லிஸ்ட்ல யாரோ கொஞ்சம் பேர் இருந்து யாரோ கொஞ்சம் மூட்டையா வச்சுக்கிட்டு அதை வச்சு மக்களை அடிமைப்படுத்துகிறவங்க கையிலேயே பணம் இருக்கும்னா, ஜனங்களை விடுதலை ஆக்கிற நினைக்கிற உங்க கையில அது வருவதுதான் நியாயம். கர்த்தர் இந்த நாளில் அவர் வார்த்தையை அனுப்புவார், அது உங்களை குணமாக்கும். ஆமென். நிறைய இருதயத்தில் ஏற்படும் சுகமாகுதல், அதாவது குணத்திற்கும் பணத்திற்கும் இருக்கிற சம்பந்தம். குணம்னா கேரக்டர்ல ஹீலிங். நம்ம ஹார்ட் ஹீலிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நேற்றைக்கு பேசணும். அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அது எதை பற்றியது அப்படின்னு சொன்னால், நாம் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் நமக்கு நடக்கும். அந்த பாதிப்புல இருந்தே வாழ்க்கையை பார்ப்போம். சில நேரம் அந்த பாதிப்பே நம்மளை சாதிக்கிறதுக்கு வச்சா கூட அந்த சாதனைகள் கூட நமக்கு பயன்படாமல் போயிடும். இதை பற்றி பேசணும். யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து குறிப்பாக நிறைய பேசணும். கண்டிப்பாக அது கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா
ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் சுகமாகாம வெற்றி பெற்றார்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த வெற்றியை வைத்தே அவர் பல பேரை பாதித்து விடுவார். அதுதான் நடந்திருக்குது. ஆனால் சுகமாக்கப்பட்ட நபர்கள் உயர்த்தப்படும் பொழுது அந்த வெற்றி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அவங்க மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஆமென். அதுதான் அப்போ நேற்றைக்கு பேசுனதனுடைய எசன்ஸு. யோசேப்பு வெற்றி மட்டும் பெறல, அவன் இருதயம் சுகமானதுனால அவன் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அதுக்கு காரணமாக இருந்த யாருக்கும் அவன் தீங்கு செய்யாமல் அவங்களுக்கு நன்மையை அவன் செய்தான். ஆமென். ஸோ அதுதான் பிபிலிக்கல் வே ஆஃப் சக்ஸஸ். நிறைய பேருக்கு சக்ஸஸ்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சக்ஸஸ் வந்து கெட்ட வார்த்தை இல்லை, அது பைபிளில் இருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. ஆமென். உங்கள் கையில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா ஜோஷுவா 1:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா 1:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த வாய்க்க பண்ணுதல் அப்படிங்கிறது தான் வெற்றி. அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று எழுதியிருக்கிறது. இது ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைடில் வாசித்தோன்னா இது எப்படி வருது பாருங்க. Then you will make your way prosperous and then you will have good success. எல்லாம் சொல்லுங்க, prosperous and success. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பும் வெற்றியும். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் எப்போ கேட்க ஆரம்பிக்கிறானோ, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது அதனுடைய விளைவாக ஒரு மனிதன் செழிப்பையும் வெற்றியையும் பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால் இது ஒரு ஃபவுண்டேஷனல் திங்ஸ். இந்த வெற்றி செழிப்புங்கிறது யாருக்கோ உரியது அப்படின்னு சபை ரொம்ப நாளமாக யோசித்துட்டு, அப்போ நமக்கு எது? நமக்கு வந்து நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. அதை மட்டுமே ஃபோக்கஸ் வச்சுட்டு இங்கே எம்புட்டு பல்ல கடிச்சிட்டு வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு டக்குன்னு எங்கே போயிடணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் போடப்பட்டதுனால கிறிஸ்டியன் ப்ரொஃபஷனலில், கிறிஸ்டியன் பிஸ்னஸில் யாருமே ரொம்ப பெருசாக எழும்பி என்ன பண்ணல. அப்படியே கொஞ்சம் பேர் வந்தாங்க, ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் இருந்தெல்லாம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுவும் பெந்தேகோஸ்தே சபைகளில் சுத்தமாகவே வராத மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா எம்புட்டு உதறி தழுதியோ அம்புட்டு தான் ஒருத்தர் சொல்ல, ரொம்ப வெயிட்டாக இருந்தால் பறக்கிறது கஷ்டமாயிரும், அதனால் கலட்டிடுங்க அப்படிலாம் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. வீடுலாம் ரொம்ப கட்டிடாதீங்க பிரதர், எக்காலம் ஊதும்போது நீங்கள் வெளியே வரதுக்குள்ளே வண்டி போயிட்டுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டாங்க. எப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப வீடு நிறைய கட்டிட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு வேற ஒரு ரூமில் இருப்பீங்க, எங்கள் பிபி ஊதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் விட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்காகவே நிறைய பேர் ஒன்றும் பெருசாக கெட்டவே இல்லை, அப்படியே கெட்டினாலும் ரொம்ப சின்னதாக ஏதாவது கெட்டி அங்கனே என்ன பண்ணிப்போம், உட்காந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதாவது கிறிஸ்தவர்கள் நடுவில் அநேகர் எழும்பாததுக்கு காரணம், என்ன எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாருக்குள்ளேயும் திறமை ஆற்றலை கடவுள் வச்சிருக்கிறார். ஆனால் இவங்க எழும்பும்படியா இல்லை, எழும்பக்கூடாதுன்னே ஒரு பிரசங்கம் நடந்திருக்கு. இது தப்பு, இந்த பக்கம் போயிடாத, போனன்னா சீட்டு விட்டுருவ, பரலோகம்தான் ரொம்ப முக்கியம் இப்படிலாம் சொல்லி பயங்காட்டின உடனே செய்யணும்னு நினச்ச கொஞ்சம் பேருக்கு கூட செய்யணுங்கிற எண்ணமே போயிடுச்சு. அப்போது அப்படி போனதுனால நிறைய பேர் வராமலே போயிட்டாங்க. ஆனால் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மனதெல்லாம் திறந்திருக்கிறார், எண்ணத்தெல்லாம் திறந்திருக்கிறார். இப்போ இந்த மாதிரி விதைகள் விதைக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாளில் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் பல கோடீஸ்வரர்கள், பல செல்வந்தர்கள், பல பணக்காரர்கள் நம் நடுவில் இருக்கிறதே நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். இது ஒரு லட்சியமாக அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பரிசுத்தம் ஓகே, ஆனால் பணக்காரராவது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம மனசு எப்போவுமே குழப்பமாக இருக்குது. ஆனால் தேவனே இங்கே வந்து ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறாரு, என் வார்த்தையை கவனி, என் வார்த்தையை தியானி, என் வார்த்தையை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ என்ன நடக்கும்? வெற்றியையும் செழிப்பையும் பார்ப்பாய். ஆக்சுவலி இந்த ஜேர்னி வந்து ஒரு ஏதோ வீடு கட்ட போகிறத பற்றியோ இல்லை ஒரு கார் வாங்குறத பற்றியோ இல்லை, ஒரு ஊரையே சொந்தமாக்குறத பற்றி கடவுள் பேசிகிட்டு இருக்கிறார். ஆமென். த இன்ஹெரிட் த நேஷன். மோசையின் தலைமையின் கீழ் ஜனங்கள் சுற்றி கொண்டே வந்தார்கள். அவர்கள் எதையும் சுதந்தரிக்கவே இல்லை. ஆனால் ஜோஷுவாவின் தலைமையின் கீழ் மக்கள் சுதந்தரிக்கிறவர்களாக மாறினார்கள். ஆமென்.
முந்தைய ஒரு தலைமுறை இருந்தது, வெறும் நியாய பிரமாணங்களையும் மனிதர்களுக்கு கட்டளையும் சொல்லி இந்த மோசஸ் மாதிரி சுத்தவே வச்சுட்டாங்க கிறிஸ்தவ மக்களை. ஆனால் இட்ஸ் எ ஜோஷுவா ஜெனரேஷன். இது யோசுவாவின் ஒரு ஜெனரேஷனை கடவுள் எழுப்பி இவங்களை பொசஸ் பண்ணும்படியாக வைக்கிறார். ஆமென். எதெல்லாம் பொசஸ் பண்ணுறது அப்படின்னா அதை பற்றி தான் நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த 7 மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய என்ன பண்ணியிருக்கிறேன், போதிச்சிருக்கிறேன். நீங்கள் நம்ம யூடியூப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் 7 மலை பற்றி தெரியும்? கைத்துங்க பார்க்கலாம். 7 மலை, 7 குண்டா வாடா, அது கேட்கல. 7 ஹில்ஸ், அதை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? கேட்டிருக்கீங்க? கைத்துங்க பார்க்கலாம். ஒருத்தங்க 2 பேருக்கு தான் தெரியுமா? 3 பேருக்கு தான் தெரியுமா? அப்போ நீங்கள் முறையாக வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த 7 மலைங்கிறது ஒரு தேசம், ஒரு சமூகம், 7 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது கட்டமைக்கப்படுகிறது. அந்த 7 பில்லர்ஸ் தான் தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகார மையமாக அது இருக்கிறது. அதில் ஒன்று மதம், அல்லாவிட்டால் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் சபை. எல்லாம் சொல்லுங்கள் சபை, நம்பர் 1. அப்புறம் ஃபேமிலி, குடும்பம். அடுத்தது மீடியா, அடுத்தது பிஸ்னஸ், அதுக்கப்புறம் அரசியல், அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட். இதுதான் 7வது. இந்த என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு, இந்த 7ம் சேர்ந்து தான் ஒரு தேசத்தின் கலாச்சாரத்தையே அது தீர்மானிக்கிறது. ஒரு கல்ச்சரை, ஒரு கலாச்சாரத்தையே உருவாக்கக்கூடியது அதுதான். இந்த 7 மலைகள்லையும்
வேற எல்லாரும் பெரிய பெரிய இடத்துக்கு வந்தாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இது ஒன்று தான் பண்ணுவோம், வேற எதுவுமே செய்யாமல் போயிட்டாங்க. ஆனால் கடவுள் வந்து ஜெபம் பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் வேதாகமத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல கடவுள் உட்கார வைக்கிறார். ஆமென். யோசேப்பை உட்கார வைக்கிறார், தானியேலை உட்கார வைக்கிறார், எஸ்தரை உட்கார வைக்கிறார், தாவீதை உட்கார வைக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். அப்போ இந்த மாதிரி கனவுகள் இன்றைக்கு வளர்ந்து வருகிற தொழில் செய்கிற பிள்ளைங்களுக்குள்ள, இளைய தலைமுறைகளுக்குள்ள என்ன பண்ணப்படணும்? விதைக்கப்பட வேண்டியது அவசியம். விதைக்கப்படுவதன் மூலம் நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இட்ஸ் a divine things. இன்றைக்கி நீங்கள் ப்ராஸ்பரிட்டி பற்றி கேட்குறது, வெற்றியை பற்றி கேட்குறது, ஏதோ வேதத்துக்கு புறம்பான ஒன்றுக்குள்ளே நுழையிறமேன்னு பதட்டத்தில் போகாதீங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். என்னென்னா ரொம்ப நாளாக நமக்கு அது சொல்லலை, காட்டலை. அதனால் பைபிளில் அப்படி இருக்கிறதே நமக்கு தெரியாமலே போயிடுச்சு பாருங்க. அது அங்கே ஒன்றும் இல்லைன்ட்டாங்களே, அதனால் ஒன்றும் இல்லைன்ட்டே வாழ்ந்துட்டாங்க. அப்படி கிடையாது. இது நம்ம பூமி. ஆமென். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதாம் பாவம் செய்த போது அவன் பரலோகத்தை இழக்கலை. அவன் எதை இழந்தான்? ஏதேன்கிற தோட்டத்தை தான் இழந்தான். பூமியை தான் அவன் லாஸ் பண்ணான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீட்பு வந்து என்ன பண்ணுது? இழந்ததை கொடுக்க வந்தார். எதை இழந்தான்? பூமியை தான் இழந்தான். அதனால தான் பூமியை திருப்பி கொடுக்குறார். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மனிதனின் பிரதிநிதியாக கிறிஸ்து வந்து பூமியை மீட்டு கொண்டு மறுபடியும் மனுஷங்களே கொடுத்துட்டு போயிட்டார். என் நாமத்தினாலே இப்போ நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டார். எப்படி அன்னைக்கு கோலியாத்தும் தாவீதும் சண்டையிடும் பொழுது தாவீது இஸ்ரவேலர்களுக்கு பிரதிநிதியாக நின்றான், கோலியாத் பெலிஸ்தர்களுக்கு பிரதிநிதியாக நின்றது போல மனுவர்க்கத்தின் பிரதிநிதியாக இயேசு நின்று வெற்றி பெற்றார். இப்பொழுது அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால தான் யூ ஆர் நாட் ஜஸ்ட் கான்குரர், யூ ஆர் அ மோர் தென் அ கான்குரர். ஆமென். ரோமர் 8 படிக்கிறோம், நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போராட்டம் ஃபைட் எல்லாம் பண்ணது அவரு, அந்த நன்மையெல்லாம் அனுபவிக்கிறது நம்ம. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எளிதாய் ஜெயிப்பவர்கள். நல்ல சவுண்டா சொல்லுங்களேன், நான் எளிதாய் ஜெயிக்க போகிறேன். ஐ எம் a more than a conqueror. ஆமென். அப்போ இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்குள்ள தெளிவாக வந்தால் தான் நீங்கள் போய் பயணம் பண்ண முடியும். இல்லைன்னா போயிட்டே இருக்கும்போது கர்த்தருக்கு சித்தமா, நம்ம பண்ணுறது கரெக்டா அப்படின்னு இடையில எங்கேயாவது நின்றுவீங்க. கொஞ்சம் புயல் காற்று பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிடும். கரெக்டு தானா, நம்ம தொழில் உலகத்துக்கு வந்தது கரெக்ட் தானான்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்துடும் பாருங்க. அது வரக்கூடாதுங்க தான் அதான் பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எப்படி சிலரை ஊழியத்திற்காக அழைக்கிறாரோ அதுபோல கர்த்தர் சிலரை அரசியலுக்காக அழைக்கிறார், கர்த்தர் சிலரை கல்வி நிலையங்களுக்கு அழைக்கிறார், கர்த்தர் சிலரை தொழில் உலகத்துக்கு ராஜாக்களாக அவர் அழைக்கிறார். ஆமென். ஏனென்றால் ஊழியங்களிலும் கிருபைகளிலும் வரங்களிலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த ஆள் போய் டாக்ஸ் கொடுக்கணும், இல்லை ஆத்துமாதாயம் பண்ணணும். இது ஒன்று தான் அவருக்கு இருக்கிற ஜாப்புன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அப்படி இல்லை பாருங்க. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக்கோங்க. த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 3:4 பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது
அதாவது உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். அப்போ இங்க ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா அவயங்களுக்கும். நீங்க யாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையில நீங்க எல்லாரும் யாரா இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, அவயம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சரீரத்தில் நான் அவயமா இருக்கிறேன். அப்போ இந்த அவயமா இருக்கிறதுனால எல்லா அவயத்திற்கும் ஒரே தொழில் கிடையாது. மூக்குக்கு ஒரு வேலை இருக்குது, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்குது, காதுக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லாமே முக்கியம். இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுது, நான் பேசுறதே கேட்கலன்னா என்ன ஆகும்? இது கேட்டே சிலருக்கு புரியாது. என்ன சொன்னீங்க அப்படின்னு சிலர்கிட்ட வந்து கேட்பேன், அப்படியா சொன்னீங்க அப்படிம்பாங்க. ஆஹா, இதுகளை நம்பி நான் 3 மணி நேரம் பேசிட்டேனப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியா சொன்னீங்க, அவ்வளவு சத்தமாவா கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை பாருங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலி இது புரிஞ்சாலே சபையில் எல்லாம் முக்கியமானது நமக்கு தெரிய வந்துடும். இதுதான் இம்பார்ட்டன்ட். எல்லாமே வாயா இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு பாடியில் எங்கே பார்த்தாலும் வாயா இருக்கு, கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். இல்லை எங்கே பார்த்தாலும் மூக்கா இருக்கு, கையே கிடையாது, எப்படி சிந்துவீங்க? இல்லை உடம்பு பூரா ஒரே கையா இருக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த காட்சி? கரெக்டாக இருக்காது. ஸோ தேவன் எப்படி இந்த சரீரத்தை அவர் வடிவமைத்திருக்கிறாரோ அது போல தான் முழு உலகத்தையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய இதை அவர் பார்க்கும்போது என்ன பார்க்குறாரு? எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது. இப்போ இதில் மேன்மையானது தாழ்மையானதுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அவரவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை செய்வது தான் மேன்மை. ஆமென். தண்ணி பெருசா பெட்ரோல் பெருசா? இப்போ உங்களுக்கு முடிஞ்ச உடனே பெட்ரோல் கொடுக்கலான் இருக்கிறேன். பெட்ரோல் பெருசா தண்ணி பெருசா? என்னங்க, எது பெருசு? விலைவாசின்னு பார்க்கும்போது இப்போ எவ்வளவு? 86 90 ஆயிடுச்சா? உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த ப்ராஸ்பெரிட்டி கிளாஸுங்கிறதுனால சொல்கிறேன். இது கூட எனக்கு அன்னைக்கு யாரோ சொல்லி தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த பெட்ரோல் விலை என்னன்னே தெரியாது. ஏறி டேங்கை ஃபில் பண்ணுன்னு காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆமேன். அதை பற்றி வாங்கும்போது சொல்கிறாங்க, என்ன பெட்ரோல் காரை வாங்கினீங்க அப்படின்ட்டு. அதான் ஏன் நல்லா இருக்குது, அதான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. பெட்ரோல் எப்படி போடுங்க? காரை வாங்க வச்சவர் பெட்ரோலும் போட வைப்பார்ப்பா, நீ வேற. சிலர் ஆரம்பிக்கும் போதே நம்மளை அப்படி இது பண்ணுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, போட்டே இருக்கிறேன் நான். திடீர்னு சொல்லுவாங்க, அது மேலே ஒன்றும் அவ்வளோ ஒரு ஏற்றிட்டாங்களா அப்படின்னு அவனை 4 திட்டு, மோடி 2 திட்டு, பல்குக்காரனை 2 திட்டு, ஏதாவது போட்டு இது பண்ணி இப்படியே போய்ட்டுருப்பாங்க. இதனால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சாதான் அங்கே போய் ஏதாவது கேட்க முடியும் பாருங்க. எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பெட்ரோலுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, தண்ணிக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. நட்சத்திரத்தில் ஒவ்வொரு இதுக்கும் மகிமை வேற வேற மாதிரி இருக்குன்னு வேதத்தில் போட்டிருக்கு. சூரியனுக்கு ஒரு மகிமை இருக்குது, சந்திரனுக்கு ஒரு மகிமை இருக்குது. ஒரு வீட்டில் ஆண் பெரியாளா பெண் பெரியாளா? சும்மாரிங்க பிரதர், அந்த சண்டை தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் என்ன மகிமை இருக்குங்கிறது என்ன பண்ணல, தெரியவே இல்லை. 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் க்ளோரி இருக்குது, சேமாக கிடையாது, ஆனால் வேற வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா இந்த கல்ச்சர் ஆஃப் ஹானருங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகும். கல்ச்சர் ஆஃப் ஹானர்னா the ஒன் அண்ட் அதர், ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கனமாகவே பார்ப்பீங்க. ஆமாம்,
உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள், பின்னாடி இருக்கிற ஆள், இந்த சமூகத்தில் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நபர் முக்கியமானவராகவே தெரிவார். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்கள் உங்களாலே நடக்கிறது அல்ல. நீங்கள் யாரோ ஒரு நபரை சந்திப்பீங்க, அது மூலம்தான் உங்களுக்கு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். எஸ், உங்கள் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். ஆனால் நாம் நிறைய நேரம் மனிதர்களை கனம் பண்ணாததுனால அது நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நம்ம நினைக்கிறோம் நானே நீ அண்ட் இல்லைன்னா நானும் ஆண்டவர், அப்படி போயிடுறோம். அப்படி கிடையாது. நமக்கு வந்து இந்த கல்ச்சர் ஆஃப் ஹானர் நமக்கு தெரியணும். நீங்களும் கடவுளும் மட்டும் இல்லை, வேதவசனத்தில் போட்டிருக்குது, இயேசுவானவர் எல்லாத்துலேயும் வளர்ந்தார், ஞானத்திலே, சரீரத்திலே, தேவ கிருபையிலே, மனித தயவிலே நாளுக்கு நாள் என்ன பண்ணார்? விருத்தி அடைந்தார். ஆமென். எனக்கு தேவ கிருபை போதுங்க, ஒரு மனுஷன் தயவு எனக்கு தேவையில்லை. இட்ஸ் நாட் பிபிலிக்கல். சில பேர் பார்த்தீங்களா, ஒருத்தன் எனக்கு தேவையில்லை அப்படி, அது ஒரு 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 பேச்சு பாருங்க. அதனாலே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. இல்லை, யூ நீட் சம்மோன். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நபர்கள் தேவை. ஆமென். இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு எட்ஜ் இருக்குது, ஒரு எவ்வளோ தூரம் போகலான்ட்டு ஒரு இது இருக்குது பாருங்களேன். சில பேர் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்கள் பின்னாடியே போயிடுவாங்க. கடவுள்லாம் யோசிக்கிறதே கிடையாது, செய்வாங்கன்னு நினச்சி பின்னாடியே போயிடுவாங்க. கடைசியில் வச்சு செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் தான் அப்படி போயிடுறது. ரெண்டுமே தப்பு. உங்களுக்கு தேவனுடைய கிருபையும் தேவை, மனிதர்களுடைய தயவும் தேவை. அதை தேவனே உங்களுக்கு தராரு. உங்களுக்கு மனிதர்களுடைய தயவு எப்படி உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மனிதர்களை குறித்து ஒரு வேல்யூவான கருத்தை, மனிதர்களை குறித்து ஒரு மதிப்பான எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது தான் உங்களை சுற்றிலும் அற்புதமான மனிதர்கள் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய பிரேக் த்ரூஸ் எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பாருங்கள். இப்போ நாகமான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு குஷ்டரோகம். ஆனால் அந்த குஷ்டரோகம் எப்படி சுகமாகுது? அவன் வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கிறான். அவ மூலம்தான் இவன் மேலே இருக்கிற 10 போச்சு. அந்த லிங்க் அது எப்படி நடக்குது பாருங்க. இப்போ நம்மளை சுற்றிலும் சாதாரணமான ஆட்களாக இருக்கலாம், உயர்ந்த ஆட்களாக இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த பெரிய ஆளை எப்படியாவது பிடிச்சாதான் நமக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு. பெரிய ஆள் உங்களை பெரிய குழியில் தள்ளி போயிடுவார் நிறைய நேரம். நீங்கள் அப்படி யோசிக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வேல்யூ பண்ணுங்க. ஆமென். கணவன் மனைவியை மதிப்பாகவும், மனைவி கணவனை மதிப்பாகவும் நினச்சாலே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படி யோசித்தா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி சமூகத்தில், தேவனுடைய சபையில் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதில் அடிப்படை என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரே தொழில் இராது. எல்லாம் சொல்லுங்கள், ஒரே தொழில் இராது. அப்போ எல்லாரும் டாக்ஸ் கொடுக்கறது, எல்லாரும் ஆத்துமாதாயம் பண்ணுறது, எல்லாரும் போய் மக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இது ஒன்று தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதில்லை, நினச்சிக்க வேண்டியது இல்லை. அதை செய்யலாம், அதை ஓரளவுக்கு நாம் எல்லாருமே என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் உங்களை இன்னொரு காரியங்களுக்காக கடவுள் அழைக்க முடியும். அதாவது அந்த காரியம்தான், அந்த நோக்கம்தான், அதை வேறு விதத்தில் கடவுள் நிறைவேற்றும்படியாக அவர் செய்வார். ஆமென். நோக்கம் ஆண்டவரை அறிகிற அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துறது தான் நோக்கம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வித்தியாசமான வழியில் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். எந்த விதத்தில்? நீங்கள் தொழில் உலகங்களுக்குள் சென்று நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறது மூலம், பொருளாதார அபிவிருத்தியை நீங்கள் அடைவதன் மூலம் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வெற்றிகளை கொண்டு, உங்கள் செல்வங்களை கொண்டு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும், தேவனுக்கு பயனுள்ள காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கன்ஃபஸ் பண்ணுறான், இப்படி ஒரு அறிக்கை பண்ணுறான். இன்னைக்கு நான் உன்னை ஜெயிப்பேன், இன்னைக்கு உன் பேரில் நான் வெற்றி பெறுவேன். அப்படி நான் வெற்றி பெறுவதனால இஸ்ரவேலில் ஒரு மெய்யான கடவுள் ஒருத்தர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்கட்டும் அப்படிங்கிறதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றிகள், எனது செழிப்பு, எனது உயர்வு தேவனை இந்த உலகுக்கு காட்டும் காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இதில் தான் தப்பு இருக்கா? இப்போ இந்த நோக்கத்தோடு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும், இந்த நோக்கத்தோடு நம்ம பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்திலே வச்சிருந்தாலும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் அங்கே இல்லை. பாருங்க 6வது வசனம் பாருங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன இருக்குது? கிருபை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் அ கிரேஸ். ஆமென். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஸோ கிரேஸ், ஐ ஹாவ் அ கிரேஸ். கிரேஸ் மீன்ஸ், அதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம். நம்ம கிருபைன்னு சொல்லும்போது எப்படி யோசிச்சுட்டே இருந்துடும். கிருபையை இன்னொரு விதத்தில் சொல்லலாம். கிரேஸ் மீன்ஸ் எபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, திறன், ஆற்றல். அதை அப்போ இப்படி வாசிக்கலாம். எப்படி வாசிக்கலாம்னா, நமக்கு அருளப்பட்ட வித்தியாசமான ஆற்றல் அல்லது வித்தியாசமான திறமைகள், வித்தியாசமான ஒரு எபிலிட்டி நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மூக்காக இருக்கலாம், கையாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், காலாக இருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிக்னஸ் பற்றி ஒரு எதுவுமே தெரியாது, தனித்துவங்களை குறித்து எதுவுமே தெரியாததுனால எல்லாரும் எங்கே கூட்டம் கூடுதோ அங்கே போய் இவங்களும் கூடிடுவாங்க. ஒருத்தன் இட்லி கடை போட்டால் இவனும் பக்கத்தில் இட்லி கடையே போட்டுருது. பார்த்தீங்களா நீங்கள்? அதே மாதிரி தான் அங்கே ஊழியத்துலேயும் முழு ஜெபம் பண்ண ஆட்கள் நிறைய வருவாங்களா, சரி நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு. ஓ, ஹவுஸ் விசிட்டிங்கா, அப்போ நானும் ஹவுஸ் விசிட்டிங். அதாவது ஏதோ ஒரு டெக்னிக்ஸ் எடுக்கிறோம், அல்லாட்டா யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறோம். நான் சொல்கிறேன், தேவன் அப்படி வைக்கவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். we are uniques, we are difference. நான் அதான் எப்போவுமே சொல்லுவேன், இமிட்டேஷன் இஸ் த லிமிட்டேஷன். நீங்கள் எப்போல்லாம் யாரையோ இமிட்டேட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களை நீங்கள் லிமிட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சவுலின் உடையை போட்டுக்கிட்டு தாவீது கொஞ்சம் நடந்து பார்க்குறான். அவனுக்கு செட்டே ஆகலை. அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டான்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அவன் சின்ன பையன், 20 சைஸ், 35 40 சைஸ் பேண்ட்டை கொடுத்துட்டு என்ன அவன் பேண்ட்டை பிடிச்சிட்டு போவானா யுத்தத்துக்கு? இல்லை வாழை பிடிச்சிட்டு போவானா? எழுந்து நின்று ஒரு டயலாக் பேச முடியாது. அப்போ தூக்கி நின்று தான் இருக்கணும். செட் ஆகாது. இதை தான் நம்ம எல்லாருமே எங்கேயோ அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு பண்ண ஆரம்பிக்கிறோம். சபையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். தேவன் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த தனித்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வெற்றியை பார்க்க முடியும். எல்லாம் சொல்லுங்கள், நான் தனித்துவமானவன், எனக்கென்று தேவன் தனித்துவமான கிருபைகளை, திறமைகளை அவர் தந்திருக்கிறார். இப்போ உங்ககிட்ட இருக்கிற சில ஆற்றல் என்கிட்ட கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இங்கே ஒரு தம்பி ப்ளே பண்ணாங்க, எனக்கு இது இப்போ சுவிட்சு கூட எனக்கு போட தெரியாது. ஆனால் அவர் வேலை என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அது மாதிரி இங்கே எத்தனையோ வேலைகள் நடக்குது. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு ஒன்று தெரியும், தேவனுடைய வார்த்தையை உட்காந்து கொஞ்சம் படிக்க தெரியும், அதை தியானிக்க தெரியும், அதை கொண்டு மக்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஓரளவுக்கு பேச தெரியும். அதில் நான் வளர்ந்துக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் விஷயம். அன்றைக்கி யாரோ சொன்னாங்க, நீங்கள் பாட்டு சீடிலாம் போடக்கூடாதா அப்படின்னாங்க. நீங்கள் பாட்டு சீடி போடக்கூடாதா? ஏன் பாலா போகிறதுக்கா? அது பாட்டு சீடியா? அது ஜான் ஜபராஜி இதை போய் கேளுங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்களை கர்த்தர் எழுப்பிட்டுருக்கிறார். அவங்கள அதுக்காக கடவுள் வச்சுருக்கிறாரு. அப்போது எனக்கு இதாங்க வரும், எனக்கு என்ன வருமோ அதான் நான் செய்யணும். இப்போ ஊழியத்திலையும் இது இப்படி தான் பொருந்தணும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் உலகத்தில் கூட தேவன் உங்களுக்கென்று தனித்துவமான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். தொழில், அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிற மாதிரி உங்களுக்கு சில, இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா, எனக்கு தொழில் உலகத்தில் தாங்க கடவுள் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த கூட்டம் மட்டும் வந்திருக்குன்னா 80% நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே அது கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க.
ஆமென். நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், குடும்ப பெண்மணியாக இருக்கலாம். நிச்சயமாக அது உங்களுக்குள்ளே கிடக்குது. ஆமென். கண்டிப்பாக இருக்குது உங்களுக்குள்ள. அதனால தான் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போது உள்ளே கிடக்க போய் தான் உன்னை தேடி வருவோம் பாருங்களேன். எப்போவுமே ஒத்ததை கவரும் அப்படின்னு சொல்லுவாங்க. த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடும், ஆழத்தை ஆழம் கூப்பிடும். அப்போ ஒரு காரியத்தின் மேலே ஈர்ப்பு ஏற்படுறதுனாலே அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் பாருங்க. அதனால தான் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாய் தொழில் உலகத்திற்கான ஒரு அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அது உங்கள் மேலே அழைப்பாகவும் அந்த கிருபையும் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயமாய் அதில் ஒரு பெரிய பெருக்கத்தை, பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். எல்லா அவயங்களுக்கும், சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, ஒரே தொழில் கிடையாது. ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லாரையும் ஒரே ஒரு தொழில் செய்ய வச்சுட்டோம். ஆத்தும ஆதாயம். தொழில் செய்கிற ஆளையும் எதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம்? ஆத்துமா அழியும் பொழுது பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாயா, ஒப்பு கொடு அப்படின்னு அவர் கடையை முட்டு வந்துட்டார். ஒப்பு கொடு. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே உனக்கு என்ன விற்பனை? அங்கு புழுவாய் போய்விடும் எல்லாம். அப்படி இப்படின்னு சாபத்தை போட்டதுனால இவன் பார்க்குறான், ஐயோ இந்த கரிச்சு கொடுத்துல கேட்கறதுக்கு கடையை மூடிட்டே போயிடலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, கடையை மூடிட்டு எல்லா மீட்டிங் போனோம் பிரதர், ஆனால் கூட ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறாரு. கடையை மூடிட்டு போனால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? அடைச்சிட்டு அம்புட்டு கூட்டத்துக்கு போயிடுவோம்ல. அம்புட்டு கூட்டத்துக்கு போனோம்னா அவன் அடுத்த கடை தானே வாங்கிட்டு போவான். அப்படி இல்லை பாருங்க. விற்கிறவன் தலையில் ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். இது என்னன்னா, இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனை பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடாப்பா. அது உலக பிரகாரமான ஒன்று. நீ எப்போ ஆத்தும ஆதாயம் பண்ணுறியோ அதுதான் கடவுளுக்கு பிரியமானதுன்னு சொன்னதுனால நிறைய பிஸ்னஸ் மேன் யாராக மாட்டாங்க தெரியுமா? பாஸ்டாகவும் ஊழியக்காரங்களும் ஆயிட்டாங்க. ஆமாம், அப்படி உள்ள வந்துட்டாங்க. ஒப்பு கொடுத்தேன் ஐயா அப்படின்னு வந்துட்டாங்க உள்ள. இப்போ அவரை நுப்பாட்டிட்டு இப்போ சண்டேஸில் கேட்குறாங்க, பாருங்கள் நம்ம சகோதரர் வேலையை, பிஸ்னஸை எல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு எல்லாம் விட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது இவரை யார் தாங்க போகிறீர்கள்? புரியல கொஞ்சம் பேருக்கு. இவங்க மாதம் அரிசி பருப்பு செலவு இதெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு நீ யோசித்து பாருங்க. அவரை வந்து ஒழுங்காக பிளஸ் பண்ணி தொழில் செய்ய வச்சுருந்தா அவரே 100 மிஷினரியை 100 ஊழியக்காரங்களை தாங்குற அளவுக்கு அவர் வளர்ந்துருப்பாருங்க. நல்லா தான் தட்டுங்களா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? இப்போ நோக்கம் ஒன்று தான், ஆனால் வேற வேற வழியில் அதை நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நோக்கத்தில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ நான் இந்த மேடையில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா கடவுள் என்ன மட்டும்தான் ஆசீர்வதிப்பாருன்ட்டு? கடவுள் தெரியும், டே நீ முன்னாடி நிற்கிறதுக்கு எத்தனை பேர் அஸ்திபாரமாக இருக்கிறாங்க. அப்போ யுத்தத்துக்கு போனவனுக்கு மட்டும் பலனை கொடுக்கணும் தாவீது சொல்லலை. ரஸ்துக்கள் அண்டை காத்திருந்தவர்களுக்கும் அதே பலனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ராஜ்யத்தின் நீதியாக இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், நீங்கள் அந்த தொழில் உலகத்தில் இருந்தாலும், முதல்ல அந்த தொழிலை தூய்மையோடும் அந்த தொழிலை மக்களுக்கு பிரயோஜனமாக பண்ணுறது மூலம் ஏற்கனவே தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க. ஆமென். அது மூலமாகவே இப்போ அங்கே போப்பா ஒரு நியாயமாக இருக்கும், அங்கே போ கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுவாங்க, அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணுறது மூலமும் கர்த்தருக்கு மகிமை வருது. வருதா வரலையா? வருது. அவங்க கொஞ்சம் நியாயமாக நடந்துப்பாங்க, கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறது மூலம் ஒரு மகிமை. இன்னொன்று, நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டி அதை சபைக்கும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கொண்டு வருவதன் மூலம், இப்போ பாருங்களேன், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சேனலில் போடுறோம். ஒரு 1.5 லட்சம் ரூபா
ஒரு மாதம் மீடியாவுக்காக செலவு பண்ணுறோம், டிவியில் போடுறதுக்காக. இப்போ எங்கள் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? நாங்களே ஒரு சொந்தமாக ஒரு சேனல் ஆரம்பிப்போம். ஆமென். இப்போது இந்த மீடியா மூலமாக வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை நிறைய. இப்போ இங்கே வந்து சொல்கிற எத்தனை பேர் மீடியாவில் பார்த்தோம், ப்ளஸ் பண்ணப்பட்டோன்னு தான். அப்போது இந்த லெவலில் யூஸ் பண்ணும்பொழுது இவ்வளோ இருக்குதுன்னா, இதை வந்து கொஞ்சம் ஒரு சேட்டலைட் லெவலுக்கு கொண்டு போனால் இன்னும் எத்தனையோ பேர் என்ன பண்ணப்படுவாங்க? ப்ளஸ் பண்ணப்படுவாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பிரசங்கியாரும் ஊழியம் செய்கிறதான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு ஃபியூல் எது? எரிபொருள் இல்லாமல் எப்படி எரியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் பாருங்கள், ஜீசஸ் சில சொல்லுவாங்க இயேசு ஊழியத்தில் வந்து எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு ஊழியத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் அவருக்கு நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. ஆமாம், இயேசுவின் ஊழியத்திலே பொருளாதாரத்தை கொட்டுவதற்கென்று ஒரு கூட்டமே இயேசுவை சுற்றிலும் இருந்தது. அதை பயன்படுத்தி தான் இயேசு ஊழியங்களை செய்தார். இது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. என்ன படிக்கிறீங்க? ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த சூப்பர்மா லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால், எல்லாம் சொல்லுங்க, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆமென். இப்போ ஜீசஸ் மினிஸ்ட்ரியில பெரிய சப்போர்ட்டர்ஸே யாரு? உமன்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. ஐயோ, இங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெண்கள் எழும்பக்கூடாதா? அந்த மாதிரி கொஞ்சம் சகோதரிகள் எழும்பக்கூடாதா? ஆமென். இது படித்த எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சிலர் வந்து சிலர் சொல்லுவாங்க, இயேசுவின் ஊழியத்தில் பாருங்கள், இயேசு வந்து பெண்களை வந்து வேல்யூ பண்ணலைங்க, 12 சீசர்களை தான் எடுத்தார் அப்படின்ட்டு. 12 சீசர்கள் வந்து எண்ணிக்கை, பெண்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்தாங்க. நம்ம 12 டிசைபிள் ஜென்ஸ் தாங்க செலக்ட் பண்ணார், லேடிஸையே செலக்ட் பண்ணல. எங்க ஒழுங்கா படிங்க பைபிள். ஆஸ்திகளால் அவருக்கு தெரிஞ்சிச்சு, கொத்துச்சாவி பூரா இதுக்கு கையில் தான் இருக்குது. தலை என்னமோ ஆளுதான், ஆனால் கழுத்து விரும்புகிற இடத்துக்கு தானே தலை போதும். அதனால் ஜீசஸ் டீமில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பான்சர்ஸ் பண்ணது யார்? மிகப்பெரிய அளவில் பொருளை வந்து கொட்டினது யாருன்னா அநேக ஸ்திரீகள். ஆமென். அநேக பெண்கள் இருந்தாங்க. ஆமென். அப்போ இது ஏன் வேதாகமத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது? நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ இங்கே கொஞ்சம் பெண்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தின் நோக்கங்களுக்காக ஏராளமான செழிப்பை கையில் எடுத்து அதை கடவுளுடைய நோக்கங்களுக்காக ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய முடியும். ஆமென். இதுவும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான முறை என்பதை அங்கீகரிக்க வேண்டும். இல்லைங்க, நாங்கள் மன்றாட்டு ஜெபம் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிப்போம், அதுதான் பெண்களால் எங்களால் முடியும். இல்லை, சிலருக்கு அப்படி இருக்கும், நீங்கள் அப்படியே பண்ணுங்க. ஆனால் சிலருக்கு வியாபார கப்பலை போல் அவள் இருக்கிறாள். ஆமென், ஆமென். இது வந்து மன்றாடிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காது. ஜெபம் பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை என்னன்னா, உலகத்துக்குள்ள போய் வியாபாரம் தொழில் அது இதுன்னு பண்ணி, வேதவசனம் சொல்லுது, இந்த குணசாலியான பெண் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஆமென். எப்படி வேதாகமம் சொல்லுது பாருங்க ஒரு பெண்ணை குறித்து. பொதுவாக பிஸ்னஸ் வேர்ல்டில் ஆணை பற்றி தான் ரொம்ப பெருசாக பேசியிருக்கணும். ஆனால் வேதாகமத்தில் ஒரு அதிகாரம் முழுவதும் ஒரு பெண் போய் செய்த பிஸ்னஸை, தொழிலை குறித்து வேதாகமம் பேசுகிறது. நம்ம குணசாலியான ஸ்திரீனா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே பார்க்கும்ல, ஆட்கள் வந்துன்னா டப்புக்குன்னு ஓடிக்கும். நான் ஒரு அடக்கமான ஒரு பெண், குணசாலியான பெண் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். அவ கிடையாது, அப்படி கிடையாது. வேத வசனத்தை வாசித்து பாருங்க, அந்த நீதிமொழிகளில் வாசித்து பாருங்க. அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள்.
இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, இவ சாதாரணமான ஆள் இல்லை, ரொம்ப ஞானமாக செய்கிறா. அப்படியா அந்த லேண்டா வாங்கிடும்? இல்லை இல்லை, எல்லாம் ஈஸிலாம் போட்டு எல்லாம் விசாரித்து தான் வாங்குறா. ஹலோ, சும்மா வாங்கலைங்க. ஏன் அந்த வார்த்தை அப்படி போட்டிருக்குது? விற்கிறாங்களா இவங்க பாருங்க, விற்கிறாங்கன்னு ஒன்று வாங்கிடுறது. கடைசியில் பார்த்தா அந்த 3 பேர் வாங்கியிருப்பான். அதை உடனே இதுக்கு தான் முதல்ல சொன்னேன் தேவையாது அப்படின்னு அதுக்கு 2 பேர் வருவாங்க. எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால், எல்லாம் சொல்லுங்க, சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அதுல இருந்து ஒரு இன்கம் வருதா, அந்த இன்கம் டபக்குன்னு வாயில போடல, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதை இன்னொரு பிசினஸ் உருவாக்குறா. என்னங்க என்ன மாதிரி பைபிளை கையில் வச்சிருக்கிறீங்க? ரொம்ப வருஷமா இதை கண்ணில் காட்டவே இல்லை பாருங்க. பார்த்தா தானே சுதந்திரிக்கிறதுக்கு, அதான் நம்மளை பார்க்கவே விடலையே. பெண்கள் கூட்டத்துக்கு வாங்க, நல்ல கைகளை தட்டி எல்லாம் கைத்தட்டி போனதான் மிச்சம், தவிர வாழ்க்கையில் எந்த வெற்றியோ சாதனைகளோ செய்யவே இல்லை பாருங்க. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு ஜிம்முக்கெல்லாம் போறா, நல்லா எக்ஸசைஸ் பண்றா, உடம்ப நல்லா பார்த்துக்கிறா. பொதுவாக பெண்கள் அதை செய்யறதே இல்லை. எல்லாம் 35-40க்குள்ள காடு வாங்குது, வீடு போங்குதுங்கிற மாதிரி ஆயிடுறாங்க 40லேயே. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். நல்லா கவனிங்க, எல்லாமே முக்கியம். சில பெண்கள்லாம் தங்களை பார்த்துக்கிறதே கிடையாது. நைட் என்ன சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, என்னெல்லாம் மீதி இருக்கோ அதெல்லாம் மீதியெல்லாம் கொட்டுற ஒரு இடம் மாதிரி வச்சுட்டாங்க. வேஸ்ட்டாக போயிடும். அப்போ உள்ள தட்டுங்க, உள்ள தட்டி அப்புறம் அப்படி ஆயிடுறது. அப்படி கிடையாது. வீணா போயிரும்ல, வீணா போயிரும்னா உள்ள தட்டிடுங்க. தட்டி தட்டி ஆட்கள் வந்து அப்புறம் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகி இருக்கிறார்கள். கர்த்தர் பாருங்க, இந்த ஆண்டை ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக எங்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு. சிலர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேங்கிறத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தருக்குள்ள வந்தது பிறகு பாருங்க பிரதர், என்ன ஒரு பெருக்கம், என்னால என் காலை குனிஞ்சு என்னாலேயே பார்க்க முடிய மாட்டுக்கு வரல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் தந்து விட்டா அப்படின்னு ஆயிட்டாங்க பாருங்க. அப்படி இல்லை பாருங்க, நல்லா வச்சுக்கிறா உடம்ப. ஆமாம், கொஞ்சம் நல்ல சரீரத்தை நல்லா பார்த்துக்கணும், அப்போதான் சாதிக்க முடியும். ஆமேன். இதை பற்றிலாம் சொல்லவே இல்லை, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. தேவன் அதற்கு மேலே கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இருக்கும். ஆமென். ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் புரோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இதெல்லாம் ஒரு தொழில், இதை செய்யணுமா நம்ம அப்படின்னு நினைக்கலாவா? முக்கால்வாசி பார்த்துருக்கீங்களா, அவங்க வியாபாரத்தை அவங்களே திட்டிகிட்டு இருப்பாங்க. வேற வழி இல்லை பிரதர், ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மனுஷன் செய்வானா இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டு போவார். தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். எல்லாம் ரொம்ப ஆழமானது பாருங்க. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். விவசாயம் பாருங்க, சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். வெறும் அப்படியே கிடைக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி மேலே ஏறி உட்காந்துக்கும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. இவா சம்பாதிக்கிறா, வாரி இறைக்கிறா. ஆமென். ஒரு பக்கம் அவளால் அதை எப்படி கொண்டு வரதுன்னு தெரியுது, இன்னொரு பக்கம் போய் என்ன பண்ணுறா செய்கிறா. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை உடுப்பாக்குறதினால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் ட்ரெஸ்ஸு பாருங்க, அவள் உடுப்பு பயங்கரமாக இருக்குது, எடுப்பாக உடுத்துறா. ஆமென். அவள் புருஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காரியம். நீங்கள் போய் படிங்க, இல்லைன்னா நீதிமொழி 31 குணசாலி ஸ்திரீன்னு போட்டிருக்கா, அதுலேருந்து இது வரைக்கும் பெருசாக பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் ஒட்டி வச்சுருங்க. டெய்லி படிங்க, இது நான் தான் அப்படின்ட்டு. ஆமென். உங்கள் ஃபோட்டோ வச்சுருங்க. என்ன பெண்களை பற்றி இவ்வளோ பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னா, இது பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே. என்ன சொல்ல வரேன்னா, வேதாகமம்
இந்த செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, இந்த பெருக்கம் இதுக்கு எதிரான ஒரு புத்தகம் கிடையாது. தேவன் இதுக்கு எதிரான ஒன்று தேவன் அல்ல. இப்படி செய்கிற ஒரு பெண்ணை குணசாலின்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென். இவ வெறும் குணசாலி மட்டும் இல்லை, பணசாலி. ஆமென். ஆமாம், வெறும் குணசாலி மட்டும் கிடையாது, இவ ஏராளமான காரியங்களை செய்யக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் பல்வேறு வரங்களும் கிருபைகளும். இப்போ 6வது வசனம் பாருங்க, ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவரானபடினால் அப்படி சொல்றாரு. இதுல ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸு, பிசிக்கல் கிஃப்ட்ஸு எல்லாத்தையுமே தான் சேர்த்து என்ன பண்றாரு, சொல்லிட்டே வராரு. நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். ஏங்க இது ஒரு ஊழியமா, இது ஒரு வரமா? ஆமாங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், எப்படி போதிப்பதற்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறதோ, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறதோ, அதுபோல இன்னொரு ஊழியம், இன்னொரு கிருபை இருக்குது, பகிர்ந்து கொடுக்கிறவன். அப்படின்னா இட்ஸ் a giving grace. கொடுக்கிறதே சில பேருடைய ஊழியமா இருக்குங்க. ஆமென். கொடுப்பதே உங்களுக்கு ஊழியமா இருக்கும். சில பேருடைய அழைப்பு என்ன தெரியுமா? கொடுக்கிறது தான். ஆமென். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காசு வந்தோடனே ஏதோ தங்களுக்காகவே எல்லாம் பண்ணிக்கணுங்கிறது இல்லை, அது பண்ணலாம் ஓரளவுக்கு. ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு எண்ணம் உள்ள உங்களுக்குள்ளே ஓடுதுன்னா, தேவன் இந்த கிவிங் கிரேஸ் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. நீங்கள் தொழில் உலகத்தில் பெரிய சாதனைகளை கர்த்தருக்காக நீங்கள் செய்ய முடியும். ஆமென். அப்போ போதிக்கிறத எப்படி சொல்லியிருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றதை எப்படி சொல்லியிருக்குது, அது மாதிரியே பகிர்ந்து கொடுக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். இட்ஸ் a giving grace. எல்லாருமே கொடுப்போம், அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருமே கொடுப்போம். விசுவாசியாக இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்குற தன்மை கடவுள் வச்சிருக்கிறாரு. நான் அதை சொல்லலை. 10ல் 1 கொடுப்போம், சில நேரம் உற்சாகமாக கொடுப்போம், அது காமனாக எல்லாரும் பண்ணுறது. ஆனால் இவங்க வேலை என்ன தெரியுமா? கொடுக்கறது தான். இவங்க வர்றதுல 10% கொடுக்கறது இல்லை, வர்றதுல 10 வச்சுக்கிட்டு 90, 70, 80 கொடுக்கறதே இவங்க அழைப்பா இருக்குதுங்க. ஆமென். அதற்காகவே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆமென். இப்போ எனக்கு இப்போ நாள் முழுது என்ன பேச சொன்னா நான் பேசிட்டே இருப்பேன். காலைல ஆரம்பிச்சு நைட்டு கொஞ்சம் இடையில சாப்பிட்டுக்கிட்டு வந்து திருப்பி பேச பேசிட்டே இருப்பேன். ஏன்னா போதிப்பதற்கு ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார். அதுபோல சம்பாதிக்கிறதுக்கும், சம்பாதிச்சதை எடுத்து கொடுக்கிறதுக்கும் ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். இட்ஸ் a grace, இட்ஸ் a giving grace. அப்படிப்பட்ட ஆவியும் அழைப்பும் உங்களுக்கு இருக்கும்னா, நான் சொல்றேன், தொழில் உலகத்தில் மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, உங்கள் கையில் கொட்டுன்னு கொட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய அபிவிருத்தியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இது கண்டிப்பாக நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ பாருங்க, கொடுக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கிறவன். நீங்க யாரு? போதிக்கிறவன். போதிக்கலாம், எல்லாரும் ஏதோ ஒரு லெவலில் போதிக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் அழைப்பு என்னன்னா, கொடுக்கிறவன். ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். அப்போ சில பேரை ஏதோ பிதிக்கி கொடுத்தான்லாம் போடல. சில பேர் இந்த பேஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. காலையில் அளந்து மெதுவாக நமக்கு ரொம்ப வெந்துடும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி பேஸ்ட் பிதுக்கிற மாதிரி கிடையாது. சில பேரை எப்படி கடவுள் வைக்கிறாருன்னா, வாரி இறைக்கிறது. லட்சமாக கோடியாக செக் எழுதி கொடுக்கறது தான் அவங்களுடைய ஊழியமாக, அவங்களுடைய அழைப்பாக அது இருக்கிறது. ஆமென். எங்கள் சபையில் சிலர் இங்கே உட்காந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஊழியத்தில் அங்கங்கே மக்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆரம்ப நிலையில் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இது கேட்டு இது பண்ண ஆரம்பித்த பிறகு, இப்போ கூட எனக்கு திருச்சியில் ஒரு நண்பர் நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு அவர் வந்தார். வார்த்தையை கேட்டார். இதுதான் எனக்கு அழைப்பு, கடவுள் இதை செய்ய தான் என்னை இது பண்ணியிருக்கிறாரு புரிந்து கொண்டு, தெய்வீக நோக்கத்தையும் புரிந்து கொண்டு அவர் போய் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தார். மாதம் 3000 ரூபா அவர் கொடுக்க ஆரம்பித்தார். 3000 ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் அது 20,000 ஆச்சு.
50,000 ஆச்சு. இப்போ நான் பார்க்குறேன் அவர் ஒரு மாதம் மினிஸ்ட்ரியில் விதைக்கிறதே 2 lakhs, 2 லட்சம் ரூபாய் ஒரு மாதம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு விதைக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் வந்து ஒரு விதத்தில் தான் தேவ ராஜ்யத்தில் பயன்பட முடியும்னு நினைக்காதீங்க. தொழில் உலகத்தில் இருக்கிற நீங்களும் தேவ நோக்கத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, தேவ ராஜ்யத்தில் தான் இருக்கிறீங்க. ஆமென். சபைக்குள்ள ஒரு வேலை பண்ணுறது தான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறது இல்லை. நீங்கள் வெளியில் போனாலும், வெளியில் போய் ஒரு காரியங்களை பண்ணாலும் அங்கேயும் ஒரு கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் பெரிய சப்போர்ட்டர்ஸாக பெண்கள் கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போது இது ஒரு அழைப்பு. எல்லாம் சொல்லுங்கள், அழைப்பு. இந்த தொழில் வேலை என்பது சிலருக்கு பிழைப்பு, ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இது அழைப்பு. ஆமென். நாம் பிழைப்பை தேடி போகல, இது நமக்கு ஒரு அழைப்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, அப்போ அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன, எப்படி போதிக்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டு. இப்போ பாருங்கள், நான் நைட்டு 4 மணி, நைட்டில் காலைல தான் தூங்கினேன், 4 மணி ஆயிடுச்சு. எல்லாரையும் பார்த்து ஜோம் பண்ணி அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்த கெஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு 4 o'clock திருப்பி எந்திரிச்சு வந்துட்டேன். அப்படியே கிளம்பி குளிச்சு அப்படியே தான் என்ன பண்ணுறோம், இங்கே வரோம். ஆனாலும் வந்தால் ஆண்டவர் வந்து கிருபையை தராரு அதை செய்வதற்கு. ஏன்னா எதற்காக நாம் அழைக்கப்படுகிறோமோ அதை செய்ய ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ இந்த தொழிலில் நான் எப்படி செய்வேன், இதில் நான் வெற்றி பெறுவேனா, இது எனக்கு கரெக்டாக வருமா, இதில் நான் முன்னேறுவானான்னு யோசிக்காதீங்க. அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் அதற்கென்று ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதற்கென்று ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். நம்ம அந்த அனாயிண்டிங் கிரேஸ் எல்லாம் பொதுவாக மக்கள் எந்த ஏரியாவில் யோசிக்கிறாங்கன்னா, வெறும் மினிஸ்ட்ரியில் மட்டும்தான் அவங்க யோசிச்சுருக்கிறாங்க. அதனால தான் ஊழியர்களை கூப்பிட்டு, போதகர்களை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெடிகேட் பண்ணுறோம். ஆனால் இப்போது ஹோட்டல் ஹாபில்ஸில் வந்து இப்போது பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. சிஸ்டர் சுகந்தி அருள் செல்வராஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க, நேற்றுக்கு பேசினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50 பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு நாங்கள் அனாயின்ட் பண்ணோம். ஏன்னா எப்படி இது தேவன் அனாயின் பண்ணி தேவ அபிஷேகத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியமோ, அதுபோல தொழில் செய்வதற்கும் தேவன் அபிஷேகத்தை, ஆற்றலை, பலத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல இதுவும் முக்கியமானதாகவே இருக்கிறது. இது எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் பாருங்க. சிலர் வந்து என்கிட்ட ரொம்ப, நீங்களாம் கர்த்தருடைய வேலையை செய்கிறீங்க, நாங்கள் உலக பிரகாரமாக, அவங்களுக்கு யாரோ அதை ரொம்ப தாழ்வாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், என்ன உலக பிரகாரமா, நாங்கள் பிஸ்னஸ் தானே பண்ணோம். ப்ரோ அப்படி கிடையாது. இதுவும் கர்த்தருடைய அபிஷேகம் இதுக்கு எப்படி இருக்குதோ அதுபோல் ஒரு அபிஷேகம் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். இதை பற்றி நிறைய இருக்குது வேதாகமத்தில். பல்வேறு வேலைகளை செய்வதற்கு அந்த பெசலையில் மேலே தேவன் பல வேலைகளை யூகித்து செய்வதற்கு அவர் வந்து ஆவியை ஊற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படி ஆவியானவர் வந்ததுனால அவங்கெல்லாம் போய் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ், நிறைய கட்டிடங்களை கட்டுறதுக்கு, நிறைய வேலைகளை செய்வதற்கு, மர வேலையை செய்வதற்கு, இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு, பலவிதமான வேலைகளை செய்வதற்கு தேவன் அபிஷேகத்தை ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ வெறும் போதிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கு மட்டும் அபிஷேகம், கிருபைகள் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதை மாற்றிடுங்க. தேவன் எதற்கும் அபிஷேகத்தை தராரு, தொழில் செய்ய, பணம் சம்பாதிக்க. கொஞ்சம் பேருக்கு அப்படி ஹார்ட்லாம் படப்படக்கு எனக்கு தெரியுது. இதுக்குமா அபிஷேகம், இதுக்குமா ஆவியானவர் வராரு, ஏன் ஆவியானவரை வந்து இதுக்குமா நம்ம யூஸ் பண்ணலாம் பிரதர். ஒரு வசனத்தை காட்டுவார், ஆனால் எங்கே முதலீடு பண்ணுங்கிறத காட்டுவாரா? கண்டிப்பாக காட்டுவார். அதுதான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். வசனத்துக்கு விளக்கம் தருவார் ஆவியானவர். ஆனால் போய் எங்கே முதலீடு பண்ணணும், எந்த இதை வாங்கணும், எங்கே போய் எதை எடுக்கணும், இதுக்கெல்லாம் ஆவியானவர் உதவி செய்வாரா? செய்வார், செஞ்சிருக்கிறார். அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஆமென். இப்போ போதிக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறது யாரு? தேவன் தான் நியமிக்கிறாரு. அது மாதிரி தானே தொழில் உலகத்திற்கு உங்களை நியமிக்கிறாரு. அப்போ எதற்காக நியமிக்கப்படுகிறோமோ அதற்கான ஒரு ஆயில் ஊற்றப்படுகிறது. ஆமென். அதனால தான் வேதாகமத்தில் பாருங்க, வந்து ஆசாரியர்களுக்கான ஒரு அபிஷேகத்தை அங்கே ஊற்றுகிறார்கள். அது பற்றி மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம். அடுத்தால பாருங்க, ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆசாரியர்களை மட்டும் அனாயின் பண்ணல பைபிளில்,
யாரையும் அனாயின்ட் பண்ணாங்க? கிங்ஸ் எல்லாம் அனாயின்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் சொல்றேன், யூ ஆர் கிங்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ். ஹல்லேலூயா. இன்றைய தொழில் உலகத்திற்கென்று தேவனால் அழைக்கப்பட்ட ராஜாக்கள், ராணிகள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். ஆமென். இதுக்குன்னு தேவன் உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங்கை கொடுக்க விரும்புகிறார். இதுக்குன்னு தேவன் ஒரு அபிஷேகத்தை உங்க மேல வைக்க அவர் விரும்புகிறார். அப்படிங்கிறதான் காரியமா இருக்குது பாருங்க. அதனால தான் ஐசாயா 45ல நாம் படிக்கிறோம். ஏசாயா 45 பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி. ஆனா இந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தராகிய நான், 1வது வசனம், அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. இப்போ கோரேஸ் என்கிற ஒருவர் அனாயிண்ட் பண்ணப்படுகிறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவர் யாரு? இஸ் a கிங். அவர் ஒரு ராஜா. அவர் ஒரு ராஜா. அதுவும் அவர் ஒரு பிரஜாதி ராஜா. ஒரு இஸ்ரவேலின் ராஜா கிடையாது. அவர் யாரு? ஒரு பிரஜாதியின் ராஜா. இந்த பிரஜாதியின் ராஜாவை தேவன் வந்து என்ன பண்றாரு? அனாயிண்ட் பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் வந்து என்ன பண்ண, இப்ப நான் அதை தான் சொல்ல வரேன். தேவன் உங்களை அனாயிண்ட் பண்றார். எல்லாம் சொல்லுங்க அனாயிண்டிங். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ராஜாக்களாய் தொழிலதிபர்களாய் எழும்புவதற்கு தேவையான அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am anointed. Amen. I am in the anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருக்குள்ளே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ you are not just king, you are anointed king. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ அபிஷேகம் என்ன பண்ணும்? இப்போ இது புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க உள்ள போகணும். ஏன்னா இங்க தொழில் உலகங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ராஜா போய் அந்த நாட்களில் பிசிக்கலா வார் பண்ணுவார் இல்லையா? பிசிக்கலா வார் பண்ணுவார். ஆனா இன்னைக்கு நீங்க தொழில் உலகத்துக்கு போனாலும் அங்கேயும் நிறைய இருக்குது. போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வஞ்சனை இருக்குது, சூழ்ச்சி இருக்குது. எல்லாம் அங்கே போனீங்கன்னா, தொழில் உலகத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் அப்போஸ்தலர் பவுல், பேதுருவா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டுபாக்கூருக்களுக்கெல்லாம் டுபாக்கூர். எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி தள்ளலாம், எப்படி மாட்டி விடலாம், எப்படி வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம், எல்லாம் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ இதுக்குள்ளே சும்மா போக முடியாது. இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அனாயிண்டிங் தேவைப்படுது. எல்லாம் சொல்லுங்கள், அனாயிண்டிங். நீங்கள் வெறும் இந்த ஃபிசிக்கல் எஃபோர்ட்டை மட்டும் சார்ந்துக்காதீங்க, உழைப்பை மட்டும் சார்ந்துக்காதீங்க. நீங்கள் சார்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்கள், அபிஷேகம். ஆமென். இந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. எல்லாம் சொல்லுங்க, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அப்படின்னா நேஷன், நாடுகள் உங்களுக்கு முன்பாக தலை வணங்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு சில பேருக்கு சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ் வெறும் தமிழக எல்லையில், வெறும் இந்திய எல்லையில் இருக்காது. உலகளாகிய அளவில் நீங்கள் தொழில் செய்யும்படியான ஒரு அனாயிண்டிங் இந்த இடத்துல நான் பேசுகிறேன். ஃபாதர், ஐ ரிலீஸ் தட் அனாயிண்டிங். த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், நாட் ஜஸ்ட் நேஷனல் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அனாயிண்டிங். இதை கேட்குற பார்க்குற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அதை நான் பேசுகிறேன். ஆமென். அனாயிண்டிங் என்ன பண்ணும் தெரியுமா? நாடுகளை, தேசங்களை உங்களுக்கு முன்னாடி கீழ்ப்படுத்தும். ஆமென். கீழ்ப்படுத்துறது மட்டும் இல்ல, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. ஆமென். தேங்க்யூ பிரதர். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அனாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும், இது தமிழில் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அன்றாயிரு கலன்றுங்கிறாரு. இதில் ரொம்ப நாகரிகமாக எழுதியிருக்குது, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். அப்படின்னா என்னன்னா, உங்கள் முன்னாடி
எந்த கொம்பனோ எவ்வளோ பெரிய ஆளோ நிற்கவே முடியாது. அவன் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் போய் நிற்கும் போது பெல்ட் கலந்துருங்கிறாரு. ஆமென். பயப்படாதீங்க. நம்ம யாருன்னு தெரிய மாட்டேங்குது, அதான் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஓ, நமக்கு அரசியல் சப்போர்ட் இல்லை, நமக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை, அவங்க இல்லை இவங்க இல்லை. இல்லைங்க, யூ ஆர் அனாயிண்டட். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. கர்த்தருக்காக ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மளை காப்பார், பணம் சம்பாதிக்கும் போது காப்பார். அதுதான் உங்களுக்கு ஊழியம்னா, அதற்காக கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார்னா, அங்கு தேவனுடைய கரம் உங்களை காக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ன்னு தனியாக பிரித்து வச்சுட்டோம் பாருங்க. அதனால தான் எந்த வசனமும் நமக்கு பயன் இல்லாத மாதிரி ஆயிடுது. அப்போ இங்கே என்ன படிக்கிறீங்க? அவளுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படி. அனாயின் பண்ணப்படுற உங்களுக்கு எப்போவுமே ஓப்பன் டோர்ஸ், எப்போவுமே ஓப்பன் டோர்ஸ். ஆமேன். ஈவன் லாக்டவுன்னு இந்த உலகம் அறிவிச்சு அப்படியே தத்தி போயிட்டு இருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பன் டோர்ஸ் இருக்குங்க. ஏன்னா யூ ஆர் அனாயிண்டட். ஆமேன். ஆனால் இது நமக்கு ஒரு வெளிப்பாடாக வரணும். ஐ ஆம் அனாயிண்டட் ஃபார் வாட்? எதுக்காக என்ன அனாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு? இந்த உலகத்தின் ஆஸ்திகள், இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேவ நோக்கத்துக்கென்று சுதந்திரித்து கொண்டு தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நான் கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டி அது மேலே உட்கார்ந்துக்கிற ஆளுக்கு நான் பேசலை. நான் பேசுறது தெய்வீக நோக்கங்களுக்காக, தேவனுடைய பர்பஸுக்காக, எழும்பக்கூடிய ராஜாக்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, அனாயிண்டிங் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் வரும் பொழுது உங்களுடைய பார்வை, உங்களுடைய ஞானம், நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாமே வேற மாதிரி மாறிடும். அப்போ ஆமாம், எனக்கு நான் தான் சொல்லலை, என்னுடைய இதுலேருந்து நான் சொல்லும்போது எனக்கு பைபிள் பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது, பைபிள் காலேஜ் கூட போகல, ஒன்றும் பெரியது இல்லை. ஆனால் கடவுள் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக அழைக்கும் போது நமக்குள்ளேயே கற்றுக்கொள்கிற ஒரு ஆர்வம் வருது. படிக்கவே முடியாதுன்னு ஸ்கூலை விட்டு ஓடி போன ஆள் நான். ஆனால் தேவனுடைய அனாயிண்டிங், தேவ ஆவியானவருடைய அந்த இது வரும் பொழுது அங்கே பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள், அந்த ரேக் இருக்கும். என் வீட்டில் எல்லாம் ஒரு 2500 புக்கு உட்காந்து படிச்சிருப்பேன். ஆமாங்க, அது சாதாரணமாக நடக்காது. சிலட்ட நான் சொல்லுவேன், பிரதர் நீங்கள் சும்மா சொல்லுங்க பிரதர், 2 பேஜ் திறக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடுது பிரதர், படிக்கவே முடியல பிரதர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சிலர் ஏதோ நம்ம பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் யோசித்தா அது நம்ம பண்ணலை. அந்த அனாயிண்டிங் படிக்க முடியாத நம்மளை, கற்றுக்க முடியாத நம்மளை கற்றுக்க வைக்குது. இட் இஸ் அனாயிண்டிங். ஆமே. இயேசு மேலே ஆவியானவர் வந்த உடனே ஆவியானவர் அவரை மூவ் பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு போகும்படி ஏவுறாரு, சில காரியங்களை செய்யும்படி அவர் வழி நடத்தினார். அது மாதிரி தாங்க உங்களால் பண்ண முடியாதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. எதிர்பட்டு வரும் சிங்கங்களை கூட கிழிச்சு எரிஞ்சாங்கன்னா அனாயிண்டிங்னால தான் அதை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆமென். அப்போ உங்கள் மேலே தேவ ஆவியானவரும் அவருடைய அபிஷேகமோ அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த காரியத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி வருகிற சவால்களை கிழிச்சு எறிய ஆரம்பிப்பீங்க. ஆமென். உங்கள் ப்ராப்பர்ட்டியை, உங்களுக்கு உரியதை சிலது கடிக்கும், சிலதை தொடும். அதன் வாயிலிருந்து அதை நான் தப்புவித்தேன் என்று தாவீது சொல்லுகிறான். ஆமென். அப்போ அனாயிண்டிங் உங்கள் மேலே இருக்கும் பொழுது உங்கள் பணத்தை யாரும் தொட முடியாது, உங்கள் பிஸ்னஸை, உங்களுக்கான காரியங்களை யாரும் கை வைக்க முடியாது. ஏன்னா அதிலிருந்து அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பலன் அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ இதுதான் விஷயம் பாருங்க. இது முற்றிலும் தொழில் உலகத்தில், பொருள் உலகத்தில் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. கதவெல்லாம் உனக்கு திறந்திருக்கும் அப்படிங்கிறாரு. நான் உனக்கு முன்னே போய் கோணனானதையெல்லாம் செவ்வையாக்குவேன். காலையில் நீங்கள் கடை திறக்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் போயிடுறாருங்க. ஹலோ, நான் உனக்கு முன்னே போயினா என்ன, முன்னாடியே போயிடுறாரு. இன்னைக்கு என் பிள்ளை வியாபாரம் சூப்பராக இருக்கணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நான் உனக்கு முன்னே போய். ஏமேன். இதெல்லாம் மனதில் வைக்கணும். காலையில் இதை யோசித்து போகணும். எனக்கு முன்னே அவர் போயிட்டாரு. சில சிக்கல்கள் இருக்குமே, சில இது இருக்குமே, அந்த கோணலானதெல்லாம் அவர் செவ்வையாக்குறாரு. ஏமேன். ஆக்கி
அர்த்தல சொல்றாரு, வெண்கல கதவுகளை, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அப்போ இது எல்லாம் பாருங்க, கதவு என்ன பூட்டு போட்டிருந்தாலும் உடஞ்சிருங்கிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் மூவ் ஆகுங்க. சிலலாம் இங்கேருந்து பார்த்தா அடைச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். வீட்டிலே உட்காந்துடாதீங்க, கிளம்பி போங்க. உங்களுக்காக முத்திரைகள் உடையும், உங்களுக்காக பூட்டுகள் திறக்கப்படும். ஆமென். உங்களுக்காக தயவுகள் உண்டாகும். அப்போ இதெல்லாம் நடக்குங்கிறாரு, இதெல்லாம் செய்வேங்கிறாரு. ஏன், எதனால் இது நடக்குதா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு டீ பிரேக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 45:13 பாருங்க. நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி, எல்லாம் சொல்லுங்க, நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அனாயிண்ட் பண்ணப்பட்ட இவன் இவ்வளோ தயவு, இவ்வளோ காரியம் எதுக்கு நடக்குதுன்னா, இந்த ஆள் இடிஞ்சதெல்லாம் கட்டுறார், நகரத்தையே கட்டுறார், சிறைப்பட்டு போனவர்களெல்லாம் மீட்கிறார். ஒரு பெரிய வேலை நடக்குதுங்க. இப்படிலாம் செய்யறதுனால ஆண்டவர் ஒன்றை சேர்த்துறாரு. அதோட 14வது வசனம் பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாக மாறும். அப்போ எங்கேயோ இருக்கிற பிஸ்னஸ், எங்கேயோ இருக்கிற சில லாபங்கள் இன்னைக்கு காலையில் தேவன் உங்களுக்கு சொல்றாரு, அதெல்லாம் தாண்டி உன்னுடையதாக மாறும். அதெல்லாம் தாண்டி உன்னுடையதாக அது மாறும். அதெல்லாம் தாண்டி உன் பக்கமாக அவைகள் வரும். ஆமென். எகிப்தின் லாபங்கள், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள் தாண்டி உன்னிடமாய் வரும். ஆமென். அது எங்கேயோ இருக்கலாங்க, ஆனால் அது உங்களை நோக்கி வருங்க. ஆமென். எங்கேயோ அது போயிட்டு இருக்கலாம், எங்கேயோ அந்த பிஸ்னஸ் இருக்கலாம், எங்கேயோ அந்த பணம் இருக்கலாம், இடையில பெரிய சோறு இருக்கலாம். கடவுள் சொல்றாரு, தாண்டி அப்படியே ஜம்ப் ஆகி அது உங்ககிட்ட வரும். மனிதர்கள் உங்கள் மடியில வந்து போடுவார்கள். இது நடக்குங்க உங்க வாழ்க்கையில, இது நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். அப்போ எத்தனையோ காரியங்கள் நம்ம கிட்ட வரும், அது வரும் இது வரும்லாம் நம்ம வந்து நம்புகிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, லாபம், சம்பாத்தியம், பணம் உங்ககிட்ட வரும். ஆமென். இப்படி தேவன் சொல்லலைன்னா இப்படி ஒரு பிரசங்கத்தை நம்ம பண்ண வேண்டியதே இல்லை, இப்படி ஒரு சிந்தனைக்கு நம்ம போக வேண்டியதே இல்லை. இது தேவன் செய்கிற ஒரு செயல். அவர் சொல்கிறாரு, சம்பாத்தியம் எல்லாமே உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாக மாறும். ஆமென். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ உழைப்பு என்னெல்லாமோ போட்டு எப்படியோ செஞ்சுருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இதை கேட்குறீங்கன்னா, ஒரு அனாயிண்டிங் உங்கள் மேலே வருது, ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே வருது, ஒரு கிருபை உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது. இதுவரை வராத சில விருத்திகள், இதுவரை வராத சில பெருக்கங்கள், இதுவரை வராத சில மணி ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, சில ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸை இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல இருக்கிறவங்க வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். ஃபாதர், ஐ கமாண்ட், ஐ ரிலீஸ் த ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங். ஃபாதர், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் மேல, இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல, Lord, I release that anointing. Lord, I command that anointing. Hallelujah, hallelujah. பணம் சாதாரண விதத்தில் இல்லை, தாண்டி வரும். பாருங்க, சில நேரத்தில் நம்ம காசை நம்மகிட்ட வர்றது போராட்டமா இருக்கும். நம்ம பணம் நம்ம கையில் வர்றதே போராட்டமா இருக்கும். ஆனால் கடவுள் சொல்றாரு, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் வாங்குள்ளது மட்டும் இல்லப்பா, எங்கேயோ இருக்கிறது கூட உன்னுடையதாக மாறும். துன்மார்க்கனின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ எங்கேயோ இருக்கலாம். இப்போ பணக்காரங்க லிஸ்ட்டில், செல்வந்தர் லிஸ்ட்டில் யாரோ கொஞ்சம் பேர் இருந்து யாரையோ கொஞ்சம் மூட்டையாக வச்சுக்கிட்டு அதை வச்சு மக்களை அடிமைப்படுத்துகிறவங்க கையிலேயே பணம் இருக்கும்னா, ஜனங்களை விடுதலை ஆக்கிற நினைக்கிற உங்கள் கையில் அது வருவதுதான் நியாயம். தேவன் சொல்றார், என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் என் நகரத்தை கட்டுவான், என் ஜனங்களை விடுதலை ஆக்குவான்.
ஆனா இப்போ காசு வச்சுட்டு இருக்கிற செல்வந்தர்களும் பணக்காரர்களும் ஜனங்களை விடுவிக்கிற வேலையை பண்றாங்க. இல்ல, ஜனங்களை கெடுத்து அடிமைப்படுத்தி இன்னும் அவங்க ரத்தத்தை உரியறதுக்கு என்ன பண்ணலாங்கிற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் சொல்றார், இல்ல, இதுல என் நீதியை நான் காட்ட போறேன், இதுல என் மகிமையை காட்ட போறேன். என் பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா, என் பிள்ளைங்க மட்டும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்கன்னா, நான் எங்கேயோ இருக்கிற அதிகாரத்தை, எங்கேயோ இருக்கிற பணத்தை, எங்கேயோ இருக்கிற வியாபாரத்தை என் பிள்ளைகள் பக்கம் நான் திருப்புகிற ஒரு காலமா இது இருக்கிறது. இட்ஸ் a season my friend. இது ஒரு சீசன். இது என்ன மாதிரி சீசன்னா, தேவ பிள்ளைகள் செழிக்கிற ஒரு காலம். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய 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 ஸ்டோர்ஸ், பெரிய பெரிய மால், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய காரியத்தை துவங்கினவர்கள், செய்கிறவர்கள் கர்த்தரை நம்புற பிள்ளைங்களா இருப்பாங்க. அந்த பழைய சுவடுகள் எல்லாம் கிடையாது, அந்த பழைய அந்த முன்னாடி இருந்த அதெல்லாம் கிடையாது. இப்போ தேவன் ஒரு கூட்டத்தை அதற்காக அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அதற்காகவே கொஞ்சம் பேர் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்காகவே கொஞ்சம் பேர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமென். கண்டிப்பா காலையில் இது உங்களுக்கானதா எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு கிருபை, இது ஒரு அழைப்பு, இது ஒரு தெரிந்து கொள்ளுதல். இதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. You are anointed. You are anointed. உபாகம் 8:18 படி, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். வாவ், என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. அந்த பலன்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அனாயிண்டிங்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த் மீன்ஸ் அனாயிண்டிங். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னா என்ன? அனாயிண்டிங். எதுக்கெல்லாம் பலப்படுத்துவார்? எத்தனையோ காரியத்துக்கு பலப்படுத்துகிற தேவன் இதைக்காகவும் உங்களை பலப்படுத்துகிறாராம். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். I will give you the power to get wealth in the name of Jesus. Amen. எல்லாம் சொல்லுங்க, power to get wealth. நல்லா சொல்லுங்க, power to get wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு பலன். அப்பனா என்ன? அந்த அனாயிண்டிங் உங்க மேல வரும் பொழுது பணத்தை சுலபமா நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எங்கேயோ இருக்கிறதெல்லாம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. you will attract money, you will attract business, you will attract opportunities, you will attract people's land, gold, authority, positions, எல்லாத்தையுமே நீங்கள் கவருவீர்கள். நான் சொல்றேன், இது வேற மாதிரி உங்க வாழ்க்கை எடுத்துட்டு போகும். இது இந்த கண்ணோட்டத்தில் உங்களை நீங்க இணைச்சிட்டீங்கன்னா, அதை தேடி நீங்க ஓடுற நாட்கள் இல்லை. இதெல்லாம் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்க பின்னாடி வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்க பின்னாடி வந்து அது நிற்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென்.